ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான டேஸ்ட்டான இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழுன்னு ஒரு அருமையான சட்னி தான் செய்ய போகிறோம். என்ன சட்னி அப்படி பார்த்தீங்கன்னா, இது வெந்தயக்கீரை வச்சுட்டு கசப்பு சுவையே இல்லாமல் அருமையாக ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க இதை ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி உடலுக்கு நல்ல குளிர்ச்சியாக எப்படி இந்த சட்னி அரைக்கலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனே வந்துடும். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் 28 பொடி வகைகள் இருக்குது. சத்து மாவு வகைகளும் இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும் மசாலா பொடி வகைகளும் இருக்குது. தாளிப்பு வெங்காய வடகமும் இருக்குது. குருணை பெருங்காயம் கட்டி பெருங்காயமும் இருக்குது. உங்களுக்கு வேணுன்றதை ஆர்டர் பண்ணுறதுக்கு வெப்சைட் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. வாங்க ஒரு அருமையான சட்னி சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி அருமையாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், ஒரு சூப்பரான வெந்தயக்கீரை சட்னி அரைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கலாம். இதுலேயே ஒரு 10 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 மிளகும் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பெருங்காயம் 2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கோங்க. டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் போட்டுக்கலாம். பாருங்க, உளுந்தம்பருப்பு நல்லா செவக்க பொரியணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒழுங்காக நீங்கள் உளுந்தம்பருப்பை பொரிய விடலை அப்படின்னா என்ன ஆகும், விழுவிழுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், 2 புளியங்கொட்டை சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதுலேயே 2 பச்சை மிளகா 1 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே 4 பல்லு பூண்டு, 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், பெரிய தக்காளியாக, இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்குவோம். அதில் இது வெந்தயக்கீரை 1 கட்டு அளவுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் தண்டு பகுதி நிறைய போடாமல் இருந்தீங்கன்னா கசப்பு சுவை வராது. அதனால் நீங்கள் இந்த அளவுக்கு தண்டு பகுதி இருந்தால் ஒன்றும் பண்ணாது. இந்த சட்னிக்கு டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 6 சில்லு அளவுக்கு தேங்காய் போட்டு வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், தேங்காய் போட்ட உடனே ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த வெந்தயக்கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வதங்கிட்டாலே என்னாகும், இந்த கசப்பு சுவையை எடுத்துரும். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த தேங்காயெல்லாம் ஃபஸ்ட்டு இதில் எடுத்து போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், தேங்காய், புளி எடுத்து போட்டுருவோம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ இது எல்லாமே என்னாச்சு, நமக்கு நல்லா துருவியாச்சு. இப்போ இந்த சட்னிக்கு மீதி எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாமே எடுத்து இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், சட்னி ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இந்த மாதிரி தரன்னு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.
இது வந்து சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வர வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குளிர்ச்சியான வெந்தயக்கீரை சட்னி நல்ல ஜம்முன்னு நான் சொன்ன மாதிரி நீங்கள் மெத்தடில் நீங்கள் அரைச்சி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு சட்னியை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல்.